வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு பறிபோகிவிட்டது. இப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். உங்களது தகுதிக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டியதாகவே நிச்சயமாக இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க தொடங்கும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் தான் செய்தீர்கள். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இறுதி நேரத்தில் உங்களது நேர்மையை பலவீனமாக பயன்படுத்தியோ அல்லது மேலிடத்து செல்வாக்கை பயன்படுத்தியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரிய வாய்ப்பை வேறு ஒரு நபர் தட்டி பறித்து சென்றிருப்பார். இது ஆரம்பத்தில் அந்த ஒரு வழியை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்காது. ஆனால் சில நாட்களும் காலங்களும் போக போக அதனுடைய வழிகள் என்ன, அதனுடைய உண்மையான தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் அது தேடி கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது உங்களை முற்றிலும் கைவிட்டது போல தோன்றிய அந்த காலகட்டத்தில் விதியின் விளையாட்டை நினைத்து நீங்கள் செய்வதறியாது திகைத்து போன ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் மனதில் இன்னும் அழியாத சில நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சிம்மம் ராசி என்பர்களை காலம் பல விஷயங்களை மாற்றிவிடும். ஆனால் சில நினைவுகளை மட்டும் அது அழிக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுகள் கடந்திருந்தாலும் ஒரு இடம், ஒரு பாடல், ஒரு மனிதரின் பெயர் அல்லது வாசனை கூட அந்த பழைய நாட்களை மீண்டும் உங்களுடைய கண்களை நிச்சயமாக நிறுத்தி இருக்கலாம் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த நினைவுகளில் சந்தோஷங்களும் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். வலியும் நிச்சயமாக அதில் கலந்திருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தின் ஒரு சம்பவத்தை இன்னும் மனதுக்குள் சுமந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது ஏன் ஏற்பட்டது, அது எப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய சில தருணங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த நினைவு இன்னும் சில நேரங்களில் கண்ணீராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் சில பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் கடந்த அனுபவங்கள் மனிதனை முதிர்ச்சியடைய செய்யும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த நினைவு அழியாமல் இருப்பது தோல்வியின் அடையாளமாக மட்டும் இருக்காது. அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பதை உண்மையான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை அதிகமாகவே தேடி கொடுக்க போகிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் மிக தொலைவில் கிடையாது, உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது தானாகவே இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய சில தருணங்களையும் உடைய வாழ்க்கைக்குள் அது நிச்சயமாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். அதற்கான ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலங்களில் நட்பால் ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது உண்மையான நட்பின் பலன் என்னவென்று புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வர தொடங்கிவிட்டது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக விளங்கப் போகிறார்கள். நீங்கள் தொழிலிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக உங்களை
உயர்த்தக்கூடிய அரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு பொருத்தமான நம்பகமான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறார்கள். அந்த நட்பின் கூட்டு உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து சென்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இது மாற்றிக் கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனித்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் உதவி செய்தவர்களிடமிருந்து கிடைத்த நன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாக முன்னேற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்களிடம் ஆதரவு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கலாம். சிலர் கூட விலகி போயிருக்கலாம். சிலர் உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். ஒரு சிறிய ஆலோசனை, சிறிய அறிமுகங்கள், ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ராசிக்காரர்கள் கடந்த காலத்தின் ஒரு சம்பவத்தை இன்னும் மனதுக்குள் சுமந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது ஏன் ஏற்பட்டது, அது எப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய சில தருணங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த நினைவு இன்னும் சில நேரங்களில் கண்ணீராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவும் சில பாடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் கடந்த அனுபவங்கள் மனிதனை முதிர்ச்சியடைய செய்யும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த நினைவு அழியாமல் இருப்பது தோல்வியின் அடையாளமாக மட்டும் இருக்காது. அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பதை உண்மையான ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை அதிகமாகவே தேடி கொடுக்க போகிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் மிக தொலைவில் கிடையாது, உங்களுக்கு மிக அருகில் தான் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது தானாகவே இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய சில தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அது நிச்சயமாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். அதற்கான ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலங்களில் நட்பால் ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது உண்மையான நட்பின் பலன் என்னவென்று புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வர தொடங்கிவிட்டது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்ட நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக விளங்கப் போகிறார்கள். நீங்கள் தொழிலிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது நண்பர்கள் மூலமாக உங்களை உயர்த்தக்கூடிய அரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. கூட்டு தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு பொருத்தமான நம்பகமான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறார்கள். அந்த நட்பின் கூட்டு உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து சென்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இது மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம்
கொஞ்சம் இப்பொழுது கவனித்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். உதவி செய்தவர்களிடமிருந்து கிடைத்த நன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாக முன்னேற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்